அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாதிரை விரதம் பெண்கள் கட்டாயம் இந்த 5 விஷயங்களை கடைபிடியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த திருவாதிரை விரதத்துல நம்ம என்னென்ன விஷயங்களை பெண்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், இந்த விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கறத பத்தியும் தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ நம்ம திருவாதிரை விரதம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக நடைபெறக்கூடியது. இப்போ இதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இது நம்மளுடைய மாமியார் அம்மா இருந்தால் மட்டுமே நம்ம இருக்க வேண்டும், இல்லைன்னா நம்ம தனியா புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா, நம்ம அந்த திருவாதிரை விரதம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பா இருக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, நீங்க இந்த வருடம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வருடம் இதை நீங்க கடைபிடித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசைக்காக 1-2 வருடம் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அதை விடுறதுக்கு நீங்க சும்மா வழிபாடு மட்டும் செய்து கொள்ளலாம், விரதம் இருக்க தேவை கிடையாது. என்னால கடைசி வரைக்கும் நான் என்னுடைய குழந்தைகள் அவங்க எங்களுடைய பரம்பரைகள்ல நாங்க கண்டிப்பா இதை கடைபிடிப்போம் அப்படின்னு உங்களுக்கு உறுதியா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த திருவாதிரை விரதத்தை புதுசா இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க மாமியார் செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா மருமகள் செய்ய வேண்டும். உங்க குடும்ப வழக்கப்படி இதை 2 விதமாக திருவாதிரை விரதம் இருப்பாங்க. ஒருவர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து திங்கட்கிழமை ஆருத்ரா தரிசனத்தை பார்த்து விட்டு அதற்கப்புறம் படையலிட்டு வழிபாடு செய்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆருத்ரா தரிசனத்துல அவங்க அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு விரதத்தை ஆரம்பிச்சு திங்கட்கிழமை மாலை நேரத்துல விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுவாங்க. உங்க குடும்ப வழக்கம் எந்த மாதிரி விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி விரதத்தை இருங்க. இது விரதம் கடைபிடிக்கிறது உங்களுக்காக. இந்த விரதம் 2 வகையாக இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் விரதம் இருந்து திங்கட்கிழமை அபிஷேகத்தை பார்த்து விட்டு அதற்கப்புறம் அவங்க படையலிட்டு அவங்க விரதத்தை பூர்த்தி செய்து கொள்வார்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, திங்கட்கிழமை அபிஷேகத்தை பார்த்துட்டு தான் விரதத்தை ஆரம்பிப்பாங்க. இப்போ மதுரை பக்கம் தென் மாவட்டங்கள்ல இந்த திங்கட்கிழமை காலையில விரதம் இருந்து மாலையில நிறைவு செய்வாங்க. இப்ப கொங்கு பகுதிகளில் ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை இருந்து திங்கட்கிழமை அவங்க நிறைவு செய்வாங்க. உங்க குடும்ப வழக்கம் எப்படியோ அதை நீங்க பார்த்துட்டு அதன்படி நீங்க விரதத்தை இருந்து கொள்ளுங்கள். 2வது, நாம குளிப்பது. பெண்கள் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மஞ்சள், எண்ணெய், சீயக்காய் இது 3 கண்டிப்பா இருக்கணும். எண்ணெய் உங்க குடும்பத்துல வயதானவர்கள் பெரியவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட எண்ணெய் வச்சுட்டு சீயக்காய் வச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். எனக்கு மஞ்சள்லாம் நாங்கள் தேய்ச்சி குளிக்க மாட்டோம், எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த திருவாதிரை அன்று மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும். பெண்கள் அதை கட்டாயம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு மங்களகரமாக அன்றைய தினம் நீங்கள் புடவை அணிந்து தலை நிறைய பூவை வச்சு கை நிறைய வளையல் போட்டு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு ஒரு மங்களகரமாக நீங்கள் இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பெண்கள் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்னு குளிச்சுட்டு ஒரு நைட்டியை போட்டுட்டு நிறைய பேர் செய்யறீங்க. அது அவ்வளவு நல்லது கிடையாது. நீங்க வசதியா நம்மளுக்கு புடவை சாதாரணமாக இருக்கக்கூடிய புடவை அணிஞ்சு கொஞ்சமாவது தலையில பூவை வச்சு ஒரு வளையல் போட்டு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு அன்னைக்கு கொஞ்சம் மங்களகரமாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். இப்ப திருவாதிரையில நம்மளுக்கு 2 விஷயம் ஸ்பெஷல். ஒன்று திருவாதிரை களி, இன்னொன்று திருவாதிரை கயிறு. நிறைய பேர் கயிறு மாற்றுவாங்க. கட்டாயம் திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் கயிறு மாட்டியே ஆக வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் சமீபத்துல நான் கயிறு மாத்தினேம்மா, எங்க ஊர்ல ஒரு திருக்கல்யாணம் நடந்தது, இப்பதான் நான் கயிறு மாத்தினேன், மறுபடியும் நான் கயிறு மாத்தணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரொம்ப டேமேஜா இருக்குது, மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த திருவாதிரைக்கு நாங்க கட்டாயம் கயிறு மாத்தி கொள்ளுவோம், அந்த மாதிரி இருப்பவர்கள் கயிறு மாற்றி கொள்ளலாம். இப்பதான் சமீபமா 1 மாசம் தான் ஆகுது, 2 மாசம் தான் ஆகுது, நான் இப்பதான் மாத்தினேன் அப்படிங்கிறவங்க தேவை கிடையாது. இப்போ இதுலயே கோயம்புத்தூர் இந்த கொங்குக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லிதான் மஞ்சள்ல நூல் இருக்கும்.
நீங்கள் மஞ்சள் நம்ம தாலி சரடு மாற்றுவதற்கு பதிலாக அந்த கயிறை வந்து கட்டி கொள்வாங்க. அது மாதிரி கட்டி கொள்ளலாம். இப்போ நம்ம மாங்கல்ய சரடு மாற்றுவதற்குண்டான நேரத்தை நம்ம பார்த்துடலாம். திங்கட்கிழமை காலையில் 6 மணியிலிருந்து 7:20க்குள்ளாக நீங்கள் கயிறை மாற்றிக்கொள்ளலாம். அவ்வளவு அதிகாலையில் எங்களால் முடியாது அப்படிங்கிறவங்க 9 மணியிலிருந்து 10:20 வரைக்கும் இருக்கக்கூடிய காலையில் 9 மணி 10:20க்குள்ளார நீங்கள் கயிறு மாற்றிக்கொள்ளலாம். நாங்கள் கயிறெல்லாம் மாற்றலாமா, நோன்பு கயிறு மாதிரி தான் கட்டிக்கிறோம் அப்படிங்கிறவங்க நோன்பு கயிறை நீங்கள் மாலை நேரத்தில் கூட கைகளில் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் மாங்கல்ய சரடு மாற்றிக்கிறவங்க மதியத்திற்கு மேலே கட்டாயம் நீங்கள் மாற்றவே கூடாது. காலையில் 6 மணியிலிருந்து 7:20 நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அதை விட்டால் 9 மணியிலிருந்து 10:20க்குள்ளாக நீங்கள் மாங்கல்ய சரடு வந்து மாற்றிக்கொள்ளலாம். மாலை நேரத்தில் இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து திங்கக்கிழமை காலையில் படையலிட்டாலும் இதே முறை தான். நாங்கள் திங்கக்கிழமை தான் விரதத்தையே ஆரம்பிப்போம், திங்கக்கிழமை மாலையில் தான் படையலிட்டு நாங்கள் விரதத்தை பூர்த்தி செய்வோம் அப்படிங்கிறவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான். எப்படி படையல் போட வேண்டும், இந்த திருவாதிரையில் வந்து களி செய்வாங்க. உங்கள் குடும்ப வழக்கத்தில் களி செய்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறவங்க அதை ஆரம்பிச்சுக்கோங்க. களி செய்துட்டு 21 வகையில் எல்லாமே அன்றைய தினம் செய்வாங்க. 21 அதிரசம், 21 அந்த உளுந்த வடை, 21 சுழியம், அந்த சுழியம் செய்வாங்க. 21 சுழியம், 21 காய்கறிகளை போட்டு கூட்டு வைப்பாங்க. இது எல்லாமே திருவாதிரையில் ரொம்ப ஸ்பெஷல். இது எல்லாமே செஞ்சு தான் திருவாதிரை வந்து வழிபாடு செய்வாங்க. இப்போ எங்களுக்கு 21 அதிரசம் 21 வடையில சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அது வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறவங்க சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசா செஞ்சா அது நிறைய இருக்கும். அந்த காலத்தில் வந்து எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு வசதியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ 2 பேர் தான் இருக்கிறோம், 4 பேர் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சைஸை வந்து சின்ன சைஸில் போட்டு வச்சு நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யுங்க. 21 காய்கறிகளுக்கு நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அப்படிங்கிறவங்க இப்போ 7 காய்கறிகள் போட்டு கூட அதை வந்து செய்கிறாங்க. உங்கள் வசதி, உங்கள் குடும்ப வழக்கம் எப்படியோ அப்படி நீங்கள் இந்த படையலை செய்து நீங்கள் மாலை நேரத்தில் படையலிட்டு திருவாதிரை வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். பெண்கள் கட்டாயம் இந்த 5 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். காலையில் விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் மஞ்சள் பூசி குளிச்சுட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்கணும். உங்கள் பூஜையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு, என் கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும், நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுட்டு, விரதத்தை நீங்கள் திங்கட்கிழமை இருக்கிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை இருப்பீங்களான்னு உங்கள் குடும்பத்தில் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. கயிறு மாற்றக்கூடிய நேரத்தையும் நான் சொல்லிட்டேன், படையல் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பெண்கள் கட்டாயம் இந்த மாதிரி முறைப்படி நம்மளுடைய முன்னோர்கள் இப்படி தான் திருவாதிரை விரதத்தை வந்து முறையாக அனுஷ்டிச்சாங்க. நீங்களும் அது மாதிரி செய்து கண்டிப்பாக சிவபெருமானினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.